हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நேயர்களே, இன்று மே 16ஆம் தேதி சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி, ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணி. இது ராகே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானில் இருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 2வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா இஸ்லாமிய கிலாஃபத்தின் அருட்கொடைகளும் பரக்கத்துகளும் குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்ள செய்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களுடைய தொடர்பு கொள்ளவும் முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸ் மெசேஜ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஸ்டூடியோவுக்கு வருகை தந்துள்ள கணித்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வருகிறேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிப் மற்றும் நியாஸ் நாயிக் சாஹிப். நேயர்களே, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் வசியத் என்னும் நூலில் எந்த 2வது வல்லமை நிலைநாட்டப்படும் என்ற நற்செய்தி அறிவித்தார்களோ அது இன்று அஹ்மதியா கிலாஃபத்தின் வடிவில் முழுமையான மகத்துவத்துடன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த கிலாஃபத் அலா மின்ஹாஜி நுபுவத், அதாவது நுபுவத்தின் வழியிலான கிலாஃபத் ஆகும். இது கியாமத் நாள் வரை நபித்துவத்தின் பணியை முன்னேறச் செய்வதுடன் நம்பிக்கை கொண்டவர்களின் அச்சத்தை அமைதியாக மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உண்மையில் வசியத் திட்டம் என்பது இந்த கிலாஃபத்தின் வேர்களை வலுப்படுத்துவதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்குமான ஒரு மகத்தான வழிமுறையாகும். முதலாவது கேள்வி, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் வசியத் நூலில் 2வது வல்லமை குறித்து அளித்துள்ள விளக்கம் என்ன? இதை எடுத்து கூறுமாறு ஹமீத் கோசர் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கான நோக்கத்தை எடுத்துரைத்தவாறு அதில் முக்கிய காரணம் என்ன கூறினார்கள் என்றால், அல்லாஹ் தாலா என்னை இதனால் தான் அனுப்பினான். மனிதன் மற்றும் இறைவனுடைய அந்த தொடர்பு விரிவடைந்து விட்டது. அதை ஒன்று சேர்ப்பதற்காக மற்றும் மனிதனை மனிதனாக ஆக்குவதற்காக நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் உயிரினங்களையும் ஒரே தீனுக்கு அடியில் கொண்டு வருவதற்காகவும் ஆகும். 1880 தொடங்கிச்சார்கள். மிகவும் சிறப்பான ஒரு புஸ்தகம், முதல் புஸ்தகம் அவர் எழுதியது பராஹின் அஹ்மதியாகும். குர்ஆன் கரீமுடைய உண்மைத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவும் ஆகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவத்தையும்
முஸ்லிம்களும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஹுசூர் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறினார்கள், குர்ஆன் இறைவனுடைய வேதமாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி பின்பற்றி நாம் அல்லாஹ்வின் வரை அடைய முடியும் என்று கூறினார்கள். ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் அன்னார் எழுதினார்கள், கட்டுரைகள் எழுதினார்கள், 20,000க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதினார்கள், பல உரைகளை உரையாற்றினார்கள். இது அவர்களுடைய முழு வாழ்க்கையும் போதாதாக இருந்தது. இது 1905 ஒரு விஷயமாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறினான், உன்னுடைய வாழ்வு முடிவுக்கு வர ஆகிவிட்டது. மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு இதை அறிந்தபோது அல் வசியத் எழுதினார்கள். இதனுடைய தொடக்கத்தில் எல்லா இல்ஹாமையும் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய 2 வல்லமைகள் இருக்கின்றன. இரண்டாவது வல்லமை அதில் என்னவென்றால் அது கலீஃபாக்களுடைய காலங்களாகும். வல்லமையிலிருந்து அதாவது அவனுடைய வல்லமையிலிருந்து அவனுடைய வல்லமையை அறிவதற்காக பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைக்கின்றான் இந்த உலகத்தில். அதில் ஒரு கிலாஃபத், அதில் கிலாஃபத்தும் ஒன்றாகும். நான் எவ்வாறு வெளியிடுகிறேன் இறைவன் கூறினான், நான் எவ்வாறு வெளியிடுகிறேன் என்பது கிலாஃபத் மூலியமாக அறிகிறது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எழுப்பினான். பல தாக்குதல்கள் இஸ்லாத்தின் மீது ஏற்பட்டது பிறகும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் கூறினார்கள், நான் எந்த காரணத்தினால் அனுப்பப்பட்டேன் என்றால் மனிதனுடைய தொடர்பை இறைவனிடத்து வலுப்படுத்துதல், இது ஒரு நாளுக்குண்டான ஒரு விஷயம் இல்லை. மசீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய அந்த வாழ்வு முடிவடைந்துவிடும். ஆனால் 2ஆம் வல்லமை பிறகு தொடங்கும். அது மேல்மேலும் தொடர்ந்து கொண்டே செல்லும். எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் என்னை அனுப்பினானோ எந்த நோக்கத்துக்காக அனுப்பினானோ அந்த வழியில் மனிதனை ஆக்கினால் அதனால் மனிதன் இறைவனுடைய வரை கொண்டு செல்வான். நீங்கள் கிலாஃபத்து இங்கே தான் இருக்கும், அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைங்கள் என்பது உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று கூறினார்கள். கிலாஃபத் என்னவென்றால் ஹிலாஃபத் கலீஃபா வருவார்கள், 1வது 2வது 3வது, அவ்வாறு கிலாஃபத்து தொடர்ந்து கொண்டே போகும். முதலாம் வல்லமையோ இல்லைங்கி 2வது வல்லமையோ மனிதனுடைய
மனிதனுடைய அந்த தொடர்பு இறைவனிடத்து எவ்வாறு வைப்பதற்காக இதில் நம் இந்த கிலாஃபத்துடன் ஒன்று இருக்க வேண்டும் கூறிய அந்த கோட்பாடின் மீது நடைபெற வேண்டும். மசீஹ் இஸ்லாம் இந்த புஸ்தகத்தை எழுதினார்கள். 2 முக்கிய விஷயங்களை கூறினார்கள். ஒன்று கிலாஃபத், இரண்டாவது ஜமாத் அஹ்மதியாவுடைய பொருளாதார நிலையை அதாவது ஏற்படுத்துவதற்காக. ஒருவர் இதை படித்த பின்பு கூறினார்கள், இது நீங்கள் ஒரு பேஸை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். அதில் கூறப்பட்ட அந்த நிபந்தனைகள் எப்போதும் தொடர்ந்து கொண்டே போகும் என்று கூறினார்கள். நான் பிறகும் கூறுகின்றேன், வல்லமை என்றால் ஒன்று முதலாம் வல்லமையாகவும், அது நபித்துவமாகவும், இரண்டாவது கிலாஃபத்தாகும். அல்லாஹ்வினுடைய வெளிப்படுதல் இந்த ரெண்டு வல்லமை மூலமாக வெளிப்படுகிறது. இதன் மூலமாக அவன் வெளிப்படுகின்றான். இது ஜமாத் அஹ்மதியாவில் மட்டும்தான் இருக்கின்றது. வேற எந்த பிரிவுகள் எடுத்தும் இது இல்லை. முதல் வல்லமையும் சரி, இரண்டாவது வல்லமையும் இப்போது எந்த பிரிவுகள் எடுத்தும் இல்லை. முஸ்லிம்களுக்கு உங்களிடம், அதாவது முஸ்லிம்களிடத்து எந்த வித அடையாளம் காட்டக்கூடியவர்கள் இல்லை என்றால் நீங்களுக்கு எப்படி புரிய முடியும் என்று கூறினார்கள். ஜஸாக்கல்லா. அடுத்த கேள்வியை, அஹ்மதியா கிலாஃபத் உலக அளவில் ஜமாத்தின் உறுப்பினர்களை எவ்வாறு ஒரே மையப்புள்ளியில் இணைத்து வைத்துள்ளது? இது குறித்து விரிவாக கூறுமாறு மதிப்பிற்குரிய நியாஸ் நாயக் சாஹிப் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் திருக்குரானில் முஸ்லிம்களுக்கு அடிப்படையாக கூறிய விஷயம் என்னவென்றால், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅ வலா தஃபர்ரகு, அதாவது நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். 2வது இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தனாசிவு ஃபதஃப்ஷலு வதஸ், நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட வேண்டாம், ஃபதஃப்ஷலு, நீங்கள் பலவீனமாக ஆகிவிடுவீர்கள், வா தஸ்ஹபு ரீஹக்கும், உங்களது ஆளுமை போய்விடும், ஆதிக்கம் போய்விடும். முஸ்லிம்கள் இந்த போதனைப்படி அமல் செய்தவரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதியாக பிடித்திருந்தவரை, இறை வேதத்தை பிடித்திருந்தவரை, எல்லா களத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், முன்னேறினார்கள். எல்லா களத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். அதற்கு பிறகு அல்லாஹ் திருக்குரானில் முன்னறிவிப்பும் செய்தான். ஹதீஸுகளிலிருந்தும் இது பற்றி தெரிய வருகிறது. இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் ஒரு காலம் வரும், அவர்களிடத்தில் பிளவு ஏற்பட்டுவிடும். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்கள் 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள் என்று வந்துள்ளது. இப்படிப்பட்ட காலத்தில் இஸ்லாம் பிளவடைந்து விடும்போது, 73 கூட்டங்களாக பிரிந்து போய்விடும்போது, இன்னும் பல அடையாளங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த கருத்து வேறுபாடுகளை, பிளவுகளை அகற்றுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, பாரசீக வம்சத்திலிருந்து ஒருவர் தோன்றுவார், கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ஈமானை கொண்டு வருவார் என்று கூறினார்கள். அவர்கள் மூலமாக கிலாஃபத் மின்ஹாஜ் நுபுவாவை அல்லாஹ் தோற்று வைப்பான். ஜமாத் ஒரு மையப்புள்ளியில் ஒருவருடைய கையில் எவ்வாறு ஒன்று சேரும் என்ற கேள்வி இருந்தது. ஹிலாஃபத் அலா மின்ஹாஜ் நுபுவத்தில் ஒன்று சேரும் என்பது அதற்கு பதிலாகும்.
இது எப்படிப்பட்ட அமைப்பு என்றால் முஸ்லிம்களுடைய விதியை மாற்றக்கூடியது. முஸ்லிம்கள் இதற்காக முயற்சிகள் செய்தார்கள், திட்டங்கள் வகுத்தார்கள். அல்லாமா இக்பால் அவர்கள் கூட ஹிலாஃபத் இல்லாமல் உலகத்தில் கிழிவை காண நெருகிறது, எங்கிருந்தாவது அதை கொண்டு வாருங்கள், தேடி கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஹிலாஃபத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது கலீஃபாவை நானே உருவாக்குவேன் என்று கூறியுள்ளான். கிலாஃபத்தை உருவாக்குவதற்காக எவ்வளோ மனித முயற்சிகள் செய்யப்பட்டன, அனைத்தும் தோல்வி கண்டன. எவ்வளோ பேர் கலீஃபாவதாக அறிவித்தார்கள், ஆனால் அனைவருடைய முடிவு என்னவானது என்பதை நாம் அறிவோம். ஹிலாஃபத் நுபுவத்தின் வழியிலான ஹிலாஃபத் கியாமத்துக்கு முன்பு கண்டிப்பாக தோன்றும். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புக்கேற்ப ஹிலாஃபத்திற்கு முன்னால் நுபுவத்து வரும் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை. ஹதீஸில் உள்ள சொற்கள் என்னவென்றால், ஹுஸைஃபா அவர்களுடைய நீண்ட ஹதீஸில், அதாவது கொடுங்கோல் ஆட்சி வரும், மன்னர் ஆட்சி வரும் என்பதுக்கு பிறகு இறுதியில் சும்மத்த கூனோ ஹிலாஃபத்னலா மின்ஹாஜி நுபுவா என்று வந்துள்ளது. நுபுவத்து வழியிலான ஹிலாஃபத் ஏற்படும் என்று வந்துள்ளது. இவர்கள் நிழல் ரீதியான நுபுவத்தை ஒப்புக்கொள்வதில்லை முஸ்லிம்கள். பிறகு ஹிலாஃபத் எவ்வாறு அமைய பெறும்? அடிப்படை விஷயம் என்னவென்றால், ஹிலாஃபத்திற்கு முன்பு நுபுவத் அவசியமாகும். அந்த நுபுவத்து என்னவென்றால், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அன்னாரிடம் தம்மை மாய்த்து கொண்டு கிடைத்த நிழல் வடிவிலான நுபுவத்து ஆகும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது கிடைத்துள்ளது. அன்னாரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தன்னை மாய்த்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் நுபுவத் என்ற அந்தஸ்தை வழங்கினான். அதை இரண்டாவது வல்லமை என்று நாம் கூறுகின்றோம். 27 மே 1907 காதியான் இரண்டாம் வல்லமை நிலைநாட்டப்பட்டது. முழு உலகிலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் கட்டுப்பட தகுந்த ஒரு அமீர் தலைவர் இருக்கிறார். எங்களது மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்கள் பெரும்பாலும் எங்களுக்கு ஜாமியாவில் உதாரணம் கொடுக்கும்போது, ஜமாத்தான தொழுகை என்னவென்றால், இமாம் முன்னால் இருப்பார், தொழக்கூடியவர்கள் பின்னால் இருப்பார்கள். அவர்கள் 500 பேர் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 490 பேர் பின்பற்றி தொழுகிறார்கள். ஆனால் முன்னால் இமாம் இல்லை என்றால் அவர்களது தொழுகை தனியாக தொழுதால் ஜமாத்தான தொழுகையாக கருதப்படாது. ஆனால் வெறும் 5 பேர் நின்று இமாமுக்கு பின்னால் தொழுதால் அது ஜமாத்தான தொழுகை என்று கருதப்படும். இதே போன்று அல்லாஹ் கூறும்போது, எதுல்லாஹ் ஃபௌகல் ஜமா, அல்லாஹ்வுடைய கை ஜமாத்துடன் இருக்கும் என்று கூறியுள்ளான். அல்லாவின் அருளால் ஹிலாஃபத் அலா மின்ஹாஜ் நுபுவா, நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் காரணமாக ஜமாத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு கிடைத்து வருகின்றது. சகோதரத்துவத்தில் பரஸ்பர நேசத்தில் ஜமாத் இணைந்துள்ளது. இதற்கான காட்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மாநாடுகளில் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக UK ஜல்சாவில் பல்வேறு இன மக்கள் மலர்ச்சியுடன் சந்திப்பதை நாம் பார்ப்போம். இந்த ஹிலாஃபத் என்னும் அருளின் காரணமாகவே ஜமாத் ஒன்றாக இருக்கின்றது. ஃபபிமா ரஹமத்தும் மினல்லாஹி இன்தல்லக்கும் வலகுந்தக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அன்னார் மென்மையாக திகழ்கின்றீர், நீங்கள் மென்மையாக திகழ்கின்றீர். நீங்கள் மென்மையானவராக இல்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கின்ற தோழர்கள் சிதறி போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறும்போது, அல்லாஹ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களை பற்றி நேசத்தை சஹாபிகளிடத்தில் உருவாக்கியிருப்பதாக கூறியிருக்கின்றான். இரண்டாவது வல்லமையுடைய வெளிப்பாடுகளுடனும் அல்லாஹ் இவ்வாறு தான் நடந்து கொண்டுள்ளான். அதாவது இரண்டாம் வல்லையின் 5வது கலீஃபா ஹஸரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்திக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமத்தில் வரும்போது, கடந்த திஸ்வைக் வித்துசூர்
நிகழ்ச்சியில் கூட ஒரு கேள்வி கேட்டார். இளைஞர்கள் உங்களை சந்திக்க வருகிறார்கள், ஜெர்மனியிலிருந்து 104 பேர் வந்தார், நார்வேலிருந்து 191 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களை கண்டு உங்களது ஈமான் அதிகரிக்கிறது என்று உசூர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கலீஃபா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், ஈர்ப்பு ஆற்றலை அல்லாஹ் வழங்குகின்றான். அவர்களை நோக்கி மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள். இது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவத்தின் ஒரு மிகப்பெரிய சான்றாகும், கிலாஃபத்துடைய மிகப்பெரிய சான்றாகும். அதாவது விட்டில் பூச்சிகளை போன்று விளக்கை சுற்றி மக்கள் ஏன் ஒன்று கிடைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அருளால் அதற்கான ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கின்றான். எல்லா விதத்திலும் உலகில் நடக்கின்ற பெரும்பாலான குழப்பங்கள் ஏன் நடக்கிறது என்றால், ஜமாத் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பதன் காரணமாக குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு கூற்று கூறப்படுகிறது என்றால், கலிஃபத்துல் மஸீஹுடைய பார்வைக்கு வந்து அது சரி செய்யப்பட்டு விடுகின்றது. கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அவர்களின் காரணமாக நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு உண்மையான நன்றியுள்ளதாக இருக்க. ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, உங்கள் சார்பாக பல கேள்விகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு கேள்வியை இந்த நிகழ்ச்சி நான் இணைக்க விரும்புகின்றேன். கேரளாவிலிருந்து TK சித்திக் சாஹிப் அவர்கள் மலையாளம் மொழியில் ஒரு கேள்வியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எங்களது டீம் அதை மொழியாக்கம் செய்திருக்கின்றது. அந்த மொழியாக்கத்தை நான் வாசித்து காட்டுகின்றேன். TK சித்திக் சாஹிபுடைய கேள்வி என்னவென்றால், அஹ்மதியா ஹிலாஃபத் உலகத்து இறுதி வரை இருக்குமா? நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஜத்திதுமார்கள் ஹிலாஃபத்துடைய அமைப்பு இருந்தது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பு மட்டும்தான் இருக்கின்றது. உலகிற்கு ஹிலாஃபத் இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முகமது ஹமீத் கௌசாபட் அவர்களும் இதை பற்றி சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சையதுனா ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் மீது வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் பற்றி எடுத்துக்கொள்கிறார்கள். என்னுடைய நுபுவத் எப்போ வரை இருக்கும் என்றால், அல்லாஹ் நினைத்தவரை இருக்கும். அதற்கு பிறகு என்ன ஒரு முடிவு வரும். அதற்கு பிறகு ஹிலாஃபத் தொடங்கும். அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். முஸ்லிம்கள் இதை நல்ல முறையில் வைத்திருந்தால் அது தொடர்ந்து கொண்டும் போகும். அதற்கு பிறகு ஒரு கொடுங்கோல் ஆட்சியும் வரும். அதாவது ரொம்பவும் கொடுமையான அரசு இருக்கும். இறுதியாக கூறினார்கள் ஹிலாஃபத் மின்ஹாஜ் நுபுவா என்று கூறினார்கள். ஹுசூர் ஹிலாஃபத்திலிருந்து தொடங்கினார்கள் அவர்களுடைய அந்த சொற்களை. அதற்கு ஹுசூர் கூறினார்கள், அதற்கு பிறகு ஹிலாஃபத் மின்ஹாஜ் நுபுவா, அதாவது நுபுவத்தை தொடர்ந்த ஹிலாஃபத் இருக்கும் என்று கூறினார்கள். இமாம் மெஹதி நபியாக இருப்பார். எனக்கு பிறகு கிலாஃபத் வந்தது மாதிரி அதே மாதிரி அவருக்கு பிறகும் கிலாஃபத் இருக்கும் என்று கூறினார்கள். ஹதீஸினுடைய வார்த்தைகள், அதாவது சும்மா சக்கத்தா, அதற்கு பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பொருள் என்னவென்றால்,
உலகத்தினுடைய 7000 வருஷம் அது முடிவடையும். வேற ஏதாவது இருக்கும் என்றால் உதுர் கூறியிருப்பார்கள். இதில் முஜத்திதியத் உடைய குறிப்பு எடுத்து கூறியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் சில கடமைகள் இருக்கின்றது, சில மாற்றி இருக்கின்றது. அதாவது உதாரணமாக வது, சூரா மாய்தாவில் இது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் இல்லை என்றால் அதனுடைய மாற்றுக்காக தயமம் இருக்கிறது, ஆனால் அது அசல் இல்லை. அசல் ஒதுவாகும். ஹிலாஃபத் இதுதான் அசலாகும். இதனுடைய குறிப்பு குர்ஆன் கரீமில் வந்திருக்கின்றது. லயஸ்தக்லிஃபன்னஹும், இதுதான் அசலாகும். முஸ்லிம்கள் அவர்களுடைய கெட்ட செயல்களால் வழி தவறிய போது அல்லாஹ் தாலா அவனுடைய அல்லாஹ் பிறகு முஜத்திதுகளை அனுப்புகின்றான். அது தயமும் மாதிரியாக இருக்கிறது, எவ்வாறு கிலாஃபத் இருக்கிறதோ. கிலாஃபத் கியாமத் வரை இருக்கும். எந்த விஷயங்கள் ஹஸ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அல் வஸியத் புஸ்தகத்தில் எடுத்து கூறியிருந்தார்களோ அதே உசூர் மௌனமாகிவிட்டார்கள் பிறகு. அதாவது கிலாஃபத்திற்கு பிறகு, கிலாஃபத் மின் ஹாஜ் நபுவ கூறிய பிறகு மௌனமாகிவிட்டார்கள். நம்மளுடைய கடமை என்னவென்றால் இந்த கிலாஃபத்துடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். வதுவனுடைய அந்த பொருட்கள் இல்லாத போது நம்ம அதை தேட வேண்டும். இரண்டாம் வல்லமையுடைய அந்த நில போய்கொண்டிருக்கும் போது வேறு முஜத்திதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸாக்கமுல்லா. இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக கிடைத்துள்ளது. அந்த கேள்வியும் நான் வசித்து காட்டுகிறேன். டெல்லி இந்தியாவிலிருந்து அஜ்மல் கான் சாஹிபுடைய கேள்வி. அவர்களது கேள்வி என்னவென்றால், இஸ்லாமிக் ஜமாத்தே இஸ்லாமுடைய கான்செப்ட் போன்று அவர்கள் அஹமதி ஜமாத்துடைய கிலாஃபத்தை பொறுத்து நம்ம ஜமாத் அஹமதியாவுடைய கான்செப்ட் வேறு மாதிரியாக உள்ளது, அதனுடைய பற்றி விளக்கவும். கேள்வியின் ஆரம்பத்திலேயே நான் கூறியது போன்று அடிப்படையான விஷயம் அஹமதியா ஜமாத் என்ன கூறுகிறது என்றால், கிலாஃபத்திற்கு முன்பு நுபுவத் வரும் என்று. அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நிழல் ரீதியான நுபுவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. நாங்கள் அஹமதியா ஜமாத்தினராகி நாங்கள் நுபுவத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இரண்டாவது வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நவுதுபில்லா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது அன்னார் வாழை ஏந்தாத காலத்தில் மதினா சென்ற பிறகு அன்னார் வாழேந்திய பிறகுதான் இஸ்லாம் பரவியது என்று சொல்கிறார்கள். நவுதுபில்லா. நாம் என்ன கூறுகிறோம் என்றால், நாம் பலவந்தமாக கொலை செய்யக்கூடிய ஒரு மஹதியை எதிர்பார்ப்பது கிடையாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்துள்ளேன், அவர் அரசர் கிடையாது, நானும் அரசன் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். நாம் உள்ளங்களை வெற்றி பெறுவதற்கான திட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நமது மிஷன் அதுதான். 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய ஒரு வீடியோ நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், கேம்பியாவை சேர்ந்தவரிடம் கூறும்போது ஹஸ்ரத் முஸ்லிமோர் அலிலானு கூறினார்கள், கேம்பியாவில் இருந்து அல்லது ஐலாண்ட் நமக்கு கிடைத்தால் அங்கு நமது அரசாங்கத்தை நாம் நடத்துவோம். பிறகு நாம் எப்படிப்பட்ட அரசாங்கத்தை நடத்துவோம் என்று மக்களுக்கு தெரிய வரும் என்று கூறினார்கள். அஹமதியா ஜமாத்துடைய கான்செப்ட் என்னவென்றால், ஸ்டேட் வேறு ரிலிஜியன் வேறு என்றால்
அதன் அடிப்படையில் அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். ஜசாக்கல்லா. அடுத்த கேள்வி, காலத்தின் கலிஃபாவிற்கு கீழ்ப்படிவது ஏன் அவசியம்? திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஒளியில் இது குறித்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலீஃபனுடைய பின்பற்றுதல் எதுக்கென்றால் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். யா யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அமர மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டளையிடுங்க, கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், மேலும் உலில் அமருக்கு கட்டுப்படுங்கள். அதாவது அதனுடைய விளக்கம் கூடுதலாக இருக்கிறது, அதை பற்றி நான் போகிறது இல்லை. அல்லாஹ்வுக்கும் மற்றும் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று வருகிறது. முதலாம் வல்லமை ரசூல், இரண்டாம் வல்லமை கிலாஃபத் ஆகும். ரசூல் போகும்போது அவருடைய இடத்தை பிடிப்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதன் கட்டுப்படாமல் வெற்றிப்பட முடியாது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸும் இருக்கிறது. மை யுத்தி அல் அமீர, யார் அமீருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார்கள். அமீருக்கு யாரு கட்டுப்படவில்லையோ அவர் எனக்கும் கட்டுப்படவில்லை. இதனால்தான் காலத்தினுடைய கலிஃபாவுக்கு கட்டுப்படுதல் மிகவும் முக்கியமான விஷயமாகும். கலிஃபாவுடைய கட்டுப்படுதல் மூலமாக நமக்கு என்ன பலன்கள் இருக்கின்றது? அது ஆன்மீக ஒரு விஷயமாகும். கலிஃபனுடைய கட்டுப்படுதல் மனிதனுக்கு ஆன்மீக வாழ்வை தருகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், யா யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் மற்றும் அவனுடைய வார்த்தைக்கு லப்பைக் என்று கூறுங்கள். நீங்கள் லப்பைக் என்று கூறுங்கள். நீங்கள் உயிர் பெற வேண்டும் என்றால் லப்பைக் என்று கூறுங்கள். ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹுத்பா கொடுக்கின்றார்கள். இந்த ஹுத்பாவில் மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய குறிப்புகள், அவர்கள் கூறிய அந்த குறிப்புகள் இருக்கின்றது. மஸ்ஜித் முபாரக் மற்றும் பல இடங்களில் இதை கேட்கின்றோம். நமக்கு நினைவில் என்ன வரும் என்றால், மஸீஹ் இஸ்லாம் படிக்கிறார்கள் என்று நினைவில் வரும். மஸீஹ் இஸ்லாம் என்ன கூறுகிறார்களோ அல்லாஹ்வுடைய கலீஃபா அதை படித்து கூறுகின்றார்கள். ஒரு நிம்மதி வரும். அதே விஷயம்தான் மஸீஹ் இஸ்லாம் கூறிய அதே விஷயங்களை அல்லாஹ்வினுடைய கலீஃபா மீண்டும் நம்ம முன்னாடி எடுத்து கூறுகின்றார்கள். இதன் பேர் தான் ஹிலாஃபத். இதுதான் வாழ்வினுடைய விஷயமாகும். கடந்த ஹுத்பா உண்மைத்துவத்தை பற்றியதாகும். உண்மைத்துவம் உலகத்தில் இது மறைந்து விட்டது. உண்மைத்துவம் உசூர் கூறிய அந்த விஷயங்கள் மஸீஹ் இஸ்லாம் கூறிய அதே விஷயங்களை கூறினார்கள். அதே வார்த்தைகள் தான் மஸீஹ் இஸ்லாம் கூறிய அதே வார்த்தைகள் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நேமத் ஆகும். கட்டுப்படுதல் என்னவென்றால் அதை நல்ல முறையில் அதை கேட்க வேண்டும். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் பல மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஹுத்பா அவர்களுடைய அந்த உரையை கேட்பார்கள். மற்றவர்களுக்கு போய் அதை சொல்லிக் கொடுப்பார்கள் அதே வார்த்தைகளை.
அந்த ஆன்மீக விஷயங்களை அனுபவிப்பார்கள். சில மக்கள் இவ்வாறும் இருந்தார்கள். முனாஃபிகர்கள் முதல் சஃபில் இருப்பார்கள். நான் அங்கே இருக்கின்ற மனிதன் எவ்வாறு நினைக்க வேண்டும் என்றால், மனிதன் எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்றால், நான் அங்கே இருக்கின்றேன், ஆனால் எனக்கு எந்த வார்த்தைகள் புரியவில்லையோ நீ எனக்கு புரிய வைப்பாய் என்று கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவனுடைய கலீஃபாவினுடைய வார்த்தைகள் நாம் கட்டுப்படுகின்றோம். அவர்கள் கூறிய அந்த விஷயங்கள் மீது நாம் செயல்பட வேண்டும். முபல்லிகின்க்கு முன்னால் உசூர் அவர்கள் உரையாற்றினார்கள், பல விஷயங்கள் கூறினார்கள். நான் தஸ்பீஹ் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன், குர்ஆன் கரீம் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று. எதன் மீது குறைபாடுகள் இருக்கின்றதோ அதன் மீது காலத்தின் கலீஃபா அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். உங்களுடைய ஆன்மீகம் முன்னேறுவதில்லை, அதற்குண்டான காரணங்கள் என்னவென்றால் அதை உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், யுஸக்கீஹிம் யுதஹிர்ஹும், அவர்களுடைய சுத்தமாக்குகின்றான் அல்லாஹ். எந்த ஆலிம் இதை சுத்தமாக்கின்றான்? வேற யார், எந்த ஆலிம்கள் இதை செய்கின்றார்கள்? ஹலீஃபத்துல் மஸீயை தவிர, அவர்களுடைய உரையை, அவர்களுடைய வழிகாட்டலை தவிர. இதுதான் கட்டுப்படுதலுடைய நடைமுறையாகும். இதிலிருந்தான் நமக்கு பயன்பெற வேண்டும். அல்லாஹ்வினுடைய மீண்டும் மீண்டும் துவா செய்ய வேண்டும். குர்ஆன் கரீமை பற்றி முஸ்லிம் இஸ்லாம் கூறினார்கள், இது உன்னுடைய குர்ஆன், நீயே எனக்கு புரிய வைப்பாயாக. ஏ அல்லாஹ், இது உன்னுடைய, நாம் என்ன வேண்ட வேண்டும் என்றால், இது உன்னுடைய ஹலீஃபாவுடைய வார்த்தைகளாகும், நீயே எனக்கு புரிய வைப்பாய். ஜஸாக்கல்லா. அடுத்த கேள்வி மதிப்பிற்குரிய நியாஸ் நாயக் சாஹிப் அவர்களிடம். ஜமாத் உறுப்பினர்கள் அஹ்மதியா கிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடைமுறை வழிகள் யாவை? இது குறித்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலிஃபத்துல் மஸீ அவர்களுடன் அல்லது கிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நடைமுறை விஷயம் என்னவென்றால், நமது உள்ளத்தில் கலிஃபத்துல் மஸீ அவர்கள் மீதான நேசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது, ஒருவர் நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது எதுவரை என்றால், நான் அவரது தந்தை அனைத்து மக்களை விடவிடும் நான் அன்பிற்குரியவனாக அவரது உள்ளத்தில் மாறாதவரே. இதைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத்துடைய நிபந்தனையும் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த எளியவனுடன் கொண்டிருக்கின்ற அன்பு பற்று உலக விஷயங்களை விட உறுதியானதாக மேலானதாக ஆகிவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடன் நாம் எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்றால், உலக விஷயங்கள் அது போன்ற உதாரணத்தை நாம் காண முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கு மட்டுமே சலாம் கூறியிருக்கிறார்கள். ஒன்று இமாம் மஹ்தி, இன்னொருவர் உவைஸ் கர்னி. உவைஸ் கர்னி என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஆனால் அன்னாருடன் இருந்த பற்றின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமன் தேசத்தை பார்த்து, ஏமன் தேசத்திலிருந்து எனக்கு இறைவனுடைய தென்றல் காற்றினுடைய நறுமணம் வீசுகிறது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை நாம் நேசிக்கும் போது அன்னாருடன் தொடர்பு ஏற்படும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதற்கு கவனமூட்டி இருக்கிறார்கள். அதிகமான அளவில் நாம் அல்லாஹ்வின் புறமிருந்து கலீஃபா வரும்போது, அதான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்வின் கலீஃபா தான்.
கலீஃபாவுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும், மற்றவர் வரை அந்த விஷயத்தை எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயமாகும். இது கலிஃபத்துல் மஸீஹுடைய நேசத்தை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஹுசூரிடம் துவாவுக்காக கடிதம் அனுப்ப வேண்டும். ஹுசூர் ஐயதாஹுல்லா தாலா அவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு பலமுறை கூறியிருக்கிறார்கள். ஹுசூருடைய முன்மாதிரி என்னவென்றால், அவர்கள் அக்காலத்து கலிஃபாக்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கடிதம் என்பது பாதி சந்திப்பு என்று கூறப்படுகின்றது. சிலர் எப்படிப்பட்ட சந்தேகங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால், கலிஃபத்துல் மஸீஹுக்கு கடிதம் எழுதினால் அதன் காரணமாக ஹுசூருடைய பொன்னான நேரம் வீணாகிவிடும் என்று கருதுகிறார்கள். இது ஹுசூர் அவர்களே எனக்கு கடிதம் எழுதுங்கள், தமக்கு கடிதம் எழுதுங்கள் என்று கூறும்போது நாம் அதை பற்றி சந்தேகம் கொள்வது சரியான விஷயமல்ல. காலிப் என்ற கவிஞருடைய கவிதை உள்ளது. அதாவது, நாங்கள் கடிதம் எழுதி கொண்டே இருப்போம் என்று அந்த கவிதையில் கூறுகிறார். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கடிதம் எழுதுவதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய காலத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உள்ளது, அதையும் பயன்படுத்த வேண்டும். திஸ் வீக் வித் ஹுசூரில் சமீபத்தில் ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் காரணமாக பர்சனல் ரிலேஷன், தனிப்பட்ட தொடர்புகள் குறைந்து விட்டன என்று சொல்லும்போது ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், இது உங்களுக்கு விஷயமாக இருக்கலாம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் காரணமாக கடிதம் என்பது பாதி சந்திப்பு என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் காரணமாக முன்பு கடிதங்கள் தாமதமாக வந்து கொண்டிருந்தால் இப்பொழுது எவ்வளோ கடிதங்கள் வருகின்றன என்று கூறினார்கள். நீங்கள் கடிதத்தை அனுப்பும்போது நான் அதற்கு பதில் கொடுக்கிறேன். இதன் மூலமாக அன்பு அதிகரித்து விடுகின்றது. இது உங்களது கருத்து தான், எனது கருத்து கிடையாது என்று கூறினார்கள். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எந்த அளவு உள்ளனவோ அதன் மூலமாக கலிஃபத்துல் மஸீஹ் அவர் கடிதம் எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். காதியானில் குத்தாமுல் அஹமதியாவுடைய வெப்சைட்டில் குத்தாம்.இனிலும் லெட்டர் டு ஹுசூர் என்ற ஆப்ஷன் உள்ளது, அதன்படியும் அமல் செய்ய முடியும். அதே போன்று இமெயில் உள்ளது, மற்ற வழிமுறைகள் உள்ளது, அதை பயன்படுத்த வேண்டும். நான் கூறியது போன்று ஹஸரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய முன்மாதிரி என்னவென்றால், அவர்கள் தமது அப்போதைய கலிஃபாக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அவர் கூறுகிறார், நான் சுருக்கமாக எழுதுவேன், எதை நான் ஹைலைட் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் ஹைலைட் செய்வேன் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் கலிஃபத்துல் மஸீஹுடைய சமூகத்தில் எவ்வாறு கடிதம் எழுத வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த கடிதத்தை உங்களது புகைப்படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம், அதன் மூலம் தனிப்பட்ட நேசம் உருவாகும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட கலிஃபாய் வழங்கியிருக்கின்றான். முஸ்லிமோது அவர்கள் கூறும்போது கலிஃபத்துல் மஸீஹுடைய துவாக்கள் அதிகமாக நிறைவேறுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள். நான் கூறியது போன்று உவைஸ் கர்னி அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருந்தார்கள், உமர் அலி ரலியல்லாஹு ஆகியோருக்கு ஹஸ்ரத் உவைஸ் கர்னி சந்திக்கும் போது நீங்கள் அவர்கள் மூலம் துவா செய்ய வையுங்கள் என்று கூறினார்கள். சான்றோர்களிடம் துவாவுக்காக கூறுவது நல்ல விஷயமாகும். நமது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நமக்காக துவாவும் செய்கிறார்கள், நமக்காக விழித்திருந்து துவா செய்கிறார்கள். இதுதான் எனது கடைசி விருப்பமாக உள்ளது. ஜஸாக்கல்லா. இதோடு இந்த எபிசோடு முடிவுரைக்கு வருகிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூற்றோடு இந்த ப்ரோக்ராம் நிறைவு பெறுகிறது. நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளுங்கள், இது இறைவனால் நடப்பட்ட ஒரு செடியாகும். இறைவன் இதனை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இதனை முழுமைப்படுத்தும் வரை அவன் திருப்தி அடைய மாட்டான். அவனே இதற்கு நீர்ப்பாசனம் செய்வான், இதன் சுற்றிலும் வேலி அமைப்பான், மேலும் இதற்கு ஆச்சரியத்தக்க வளர்ச்சிகளை வழங்குவான். அஞ்சாமே ஆத்தம் பக்கம் 64, ரூஹானி கசாயின் தொகுதி 11 பக்கம் 64. நேயர்களே, இதோடு இந்த எபிசோடு முடிவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடும் இதே தலைப்பில் தொடரும்.
السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. او لوگوں کے یہی نور خدا پاؤ گے، لو تمہیں طور تسلی کا بتایا ہم نے. آؤ لوگوں کے یہی نور خدا پاؤ گے، لو تمہیں طور تسلی کا بتایا